சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து நேரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கார்த்திகா மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகா, குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் சர்டிஃபைட் லாக்டேஷனல் கன்சல்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன அழைச்சதுக்கு மிஸ்டர் சிவபாலகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். அண்ட் இந்த லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இந்த டைம் நீங்க வேற ஏதாவது கூட பண்ணியிருக்கலாம், பட் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு. ஸோ நியூபார்ன் பேபி கேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு இதுங்க. பிகாஸ் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி நடக்குதுன்னா அப்போ வந்து பிறக்கிறது ஒரு குழந்தை மட்டும் இல்லை, ஒரு அம்மா ஒரு அப்பா, அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அவங்களும் பிறக்குறாங்க. அது வரைக்கும் அவங்களோட ரோல் வந்து வேற. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு பேரண்ட்ஸா அவங்களோட ரோல் வந்து வேறங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டைம் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் குழந்தை பிறந்த சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஆல்ரெடி இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட இப்ப இன்னும் அதிகமா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். கூடவே வந்து நம்ம குழந்தைக்கு எல்லாமே ரொம்ப கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்றோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஒரு மிக்சடான ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுமே கரெக்டா இருக்கணும். ஸோ சுற்றி எல்லாருமே எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அவங்கவுங்க ஒப்பீனியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இல்லை அவங்க பார்த்ததுல இருந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு கரெக்டான ஒரு பர்சன், அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அவங்க குழந்தைக்கான அந்த கேர் கொடுக்கும்போது அது ரொம்பவே நல்லா அமையும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இது மெயினா நியூ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கும்போது அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அம்மா மேலதான் வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது குழந்தைக்கு வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வார்ம் ஃபீல் ஆவாங்க. பிளஸ் மதரோட நல்ல பாண்டிங் சீக்கிரமாவே கிடைக்கும். பிளஸ் இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட மார் மேல அந்த குழந்தைய போட்டாங்க அப்படின்னா குழந்தையாவே அந்த கரெக்டான டைரக்ஷனுக்கு திரும்பி அதுவா கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணி அந்த தாயோட மார்பில இருந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது பேர் வந்து பிரெஸ்ட் கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த பிரெஸ்ட் கிரால் எதனால் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய இந்த தண்ணி ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்மெல்லும் மதரோட அந்த பிரெஸ்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அந்த ஃபெமிலியர் ஸ்மெல்ல வந்து அந்த குழந்தை கண்டுபிடிச்சு அதுவாகவே மூவ் பண்ணி அம்மாவோட மார்ல இருந்து அந்த பாலை எடுத்துக்கும். ஸோ இப்படியே ஒரு அற்புதமா கடவுள் வந்து எல்லா ரிஃப்ளெக்ஸஸோடையும் தான் குழந்தைய வந்து படைச்சிருக்காங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு ப்ராப்பரா ஒரு கைடன்ஸோட நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா அதை வந்து பண்ணலாம். இந்த காலத்துல அது வந்து ரொம்ப நிறைய பிரச்சனைகள், நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், என்ன சின்ன சின்ன டவுட்ஸ் வந்தாலும் அதை கிளியர் பண்ணிக்காம அதை விட்டுட்டு ஃபார்முலா ஃபீடுக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. ஸோ அதனால நிறைய பிற்காலத்துல நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து
எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு இயற்கையா கடவுளா ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்பத்துல இருந்தே இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேக்சினே அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த மில்க் பேர் வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம், அதாவது சீம்பால்னு சொல்லுவோம். எப்படி மாட்டோட ஃபர்ஸ்ட் பால் வந்து சீம்பால்னு சொல்றோமோ அந்த மாதிரிதான் தாய்கிட்ட இருந்து வர அந்த ஃபர்ஸ்ட் பாலும் பாத்தீங்கன்னா நல்ல திக்கா எல்லோவா இருக்கும். ஸோ அந்த பால் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆன்டிபாடிஸ் ரிச், நல்ல ஒரு இம்யூனிட்டி, குழந்தைக்கு வேணுங்கிற நல்ல இம்யூனிட்டி எல்லாமே கொடுக்கக்கூடிய அந்த பால் தான் அந்த சீம்பாலுங்க. ஸோ பிறந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இந்த தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு கொடுத்துடணும். அண்ட் அட்லீஸ்ட் சிசேரியன் செக்ஷனா இருந்தது அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள குழந்தைக்கு அந்த தாய்ப்பால்ங்கிறது கிடைக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நான் இந்த பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு அப்படின்னு நான் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நான் கவர் பண்றது லைக் மெஜாரிட்டி ஆஃப் த இது பாத்தீங்கன்னா டேர்ம் பேபிஸ், அதாவது நிறைய மாதம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கும் இல்லைங்களா, நார்மல் டேர்ம் பேபிஸ், அவங்கள பத்தி தான் நான் கவர் பண்றேன். ப்ரீடம் பேபிஸ் அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், அது நம்ம இன்னொரு செஷன்ல பாக்கலாங்க. ஸோ நார்மல் டேர்ம் பேபி அப்படின்னு சொல்றோம்னா அவங்களோட வெயிட் பாத்தீங்கன்னா 2.5 இருந்து 3.5 kg வந்து இருக்கும். இந்த வெயிட் இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வெயிட் குறையும், அதுக்கப்புறம் படிப்படியா இன்க்ரீஸ் ஆகி ஒரு 2 வாரம் முடிகிற சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட வெயிட் பர்த் வெயிட் வந்து ரீச் ஆயிடும் திரும்ப. ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் த குழந்தையோட வெயிட், பர்த் வெயிட்ல இருந்து ஒரு 10% வந்து வெயிட் லாஸ் ஆகுறது நார்மலான ஒரு விஷயம் தான். இது இந்த வெயிட் லாஸ் ஆகாம இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இல்ல அந்த 10% விட அதிகமான வெயிட் லாஸ் இருந்தாலும் ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பர்த் வெயிட் ரீகெயின் ஆனதுக்கப்புறம் அவங்களோட வெயிட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 30 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் அந்த ஒரு நாளைக்கு 30 கிராம்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரேட் ஆஃப் வெயிட் கெயின் அப்படிங்கிறது படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரும். ஸோ இனிஷியலா இந்த வெயிட் லாஸை பார்த்து யாரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை, வெயிட் லாஸ் ஆகி தான் திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இந்த வெயிட் லாஸ் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை உடம்புல இருக்கிற எக்ஸஸான ஃப்ளூயிட் வந்து லாஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், அது எக்ஸஸா இருக்கும் உடம்புல குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. ஸோ அது வந்து பிறந்தக்கு அப்புறம் அது கொஞ்சம் உடம்புல இருந்து ரிலீஸ் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அந்த வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வெயிட் பழையபடி இன்க்ரீஸ் ஆயிடுங்க. ஸோ இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதர் அண்ட் பேபி 2 பேருமே அந்த ஒரே ரூம்ல 24/7 இருக்கணும். இதுக்கு பேரு ரூமிங் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்குமே 24/7 மதர் அண்ட் பேபி 2 பேருமே ஒரே ரூம்ல இருக்கணும். அதுங்கிற இது வந்து ஒரு ரூல், சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது மதர் அண்ட் பேபி 2 பேருக்குமே அந்த பாண்டிங் வந்து ஈஸியா எஸ்டாப்ளிஷ் ஆயிடும். அண்ட் குழந்தையோட அந்த கியூஸ், அதாவது ஹங்கர் கியூஸ்ன்னு சொல்லுவோம், லைட்டா நெளியறது, வாயை திறந்து திறந்து மூடுறது, கையை கொண்டு வந்து வாய்க்கு வைக்கிறது, அந்த மாதிரி இனிஷியல் ஹங்கர் க்ளூஸ், ஏர்லி ஹங்கர் கியூஸை வந்து மதர்ஸ் வந்து சீக்கிரமாவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி எடுக்குது, இப்போ யூரின் போக போறாங்க, அது இந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி அவங்களோட சின்ன சின்ன அசைவுகளையும் அவங்க ஏர்லியராகவே அவங்களால டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 24/7 மதர் அண்ட் பேபி ஒரே ரூம்ல இருக்கணும். அன்லஸ் அன்டில் அவங்களுக்கு எதர் மதர் ஆர் பேபி அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூனால அவங்க ஐசியூலோ அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்க தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க குழந்தை எடுத்துட்டு வேற ரூமுக்கு போறது
அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க வந்து பிறந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 4 ஹவர்ஸ் அவங்க வந்து மொத்தமா ஒரு 24 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ முக்காவாசி அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. பட் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீடிங்கை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்களை எழுப்பி நம்ம ஃபீட் பண்ணணும். இது இனிஷியல் டேஸ்க்கு. கொஞ்சம் பெருசாக ஆக நம்ம வந்து டிமாண்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். குழந்தை அழுறாங்க ஃபீடிங்க்கு, இல்ல அந்த ஒரு ஹங்கர் கியூஸ் காமிக்கிறாங்கன்னா அப்ப கொடுத்தா போதும். பட் இனிஷியலா இருக்கிற அந்த டேஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ், டே அண்ட் நைட், போத் டே அண்ட் நைட் அவங்களை வந்து எழுப்பி நம்ம வந்து கொடுக்கணும். இந்த நியோனேட்டல் பீரியட்னு சொல்லுவோம். இந்த பச்சிளம் குழந்தை பருவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுல இருந்து முதல் 28 நாள், இதுதான் வந்து நியோனேட்டல் பீரியட்னு சொல்லுவோம். இந்த பீரியட்ல வந்து அவங்க அந்த மதர் ஊம்ல இருந்து இந்த வேர்ல்டுக்கு வர அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்து இந்த நியோனேட்டல் பீரியட். ஸோ குழந்தையுமே நிறைய விதத்துல இந்த நம்மளோட இந்த அவுட் சைட் வேர்ல்டுக்கு அடாப்ட் ஆயிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள இப்போ உள்ள இருக்கும்போது அவங்க வந்து அந்த டெம்பரேச்சருங்கிறது ஒரே மாதிரி மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். மதரோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ள மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். பட் இங்க வெளியே வரும்போது நம்ம வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல வந்து அந்த டெம்பரேச்சர் எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்காது. ஸோ ரொம்ப வெயில் காலமா இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் குளிர்காலமா இருந்தா ரொம்பவே டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும். ஸோ இந்த இதுக்கெல்லாம் அவங்க அடாப்ட் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு போடக்கூடிய அந்த துணியுமே கரெக்டா பார்த்து போடணும். ஸோ உங்க எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் என்ன மாதிரி இருக்கு. ரொம்ப கோல்டா இருக்குங்க பட்சத்துல வின்டர் சீசன் நம்மளுக்கு மேபி அந்த அளவுக்கு கோல்டா ஃபீல் ஆகாது. பட் குழந்தைங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். கோல்டான இருக்கிற டைம் வின்டர் சீசன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா கைக்கு மிட்டன்ஸ், காலுக்கு சாக்ஸ், கேப் எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டு கவர் பண்ணி வைக்கணும். ஸோ அப்பப்போ உங்களோட டெம்பரேச்சர் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். இப்போ காலில் இப்போ சப்போஸ் சாக்ஸ் எல்லாம் போடாம விட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க காலை வந்து அந்த தொட்டு பார்க்கணும், எப்படி இருக்கு காலும் வயிற்றையும் மாத்தி மாத்தி தொட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உடம்புல இந்த இடத்துல டெம்பரேச்சர் பாக்குறீங்க, காலில் பாக்குறீங்கும் போது காலில் வந்து ஜில்லுன்னு இருக்கு அப்படிங்கும்போது இதோட கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அட்டென்ஷன் கொடுக்கணும். கோல்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் அது. ஸோ நீங்க உடனே வந்து சாக்ஸ் அந்த மாதிரி போட்டு நல்லா கவர் பண்ணி வைக்கணும். அண்ட் கோல்ட் இந்த வின்டர் சீசன்ல வந்து தலைக்குமே நல்ல ஒரு கவர் வந்து போட்டு வைக்கணுங்க, கேப் போட்டு வைக்கணும். பிகாஸ் அவங்க பாடி ஹீட் வந்து ஈஸியா லூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மெயினா பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தி, பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி, அதுவும் தலைப்பகுதி ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ ஈஸியா அவங்க பாடி டெம்பரேச்சர் வந்து தலை மூலமா அந்த ஸ்கேல்ப் மூலமா அவங்க வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வின்டர் சீசன்ல டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேப், மிட்டன் அண்ட் ஷாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கம்பல்சரிங்க. அண்ட் மீன் சம்மர் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரை பொறுத்து ரொம்ப ஹாட்டாக இருக்கு அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு விட்டுக்கலாம். அண்ட் அவங்க யூரின்லாம் போயிட்டாங்க அப்படிங்கும்போது உடனே நோட்டீஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுறணும். ஏன் இது வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன் அப்படின்னா அந்த நியூபார்ன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா the குழந்தை பேபிஸ் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹைப்போதெர்மியா. ஹைப்போதெர்மியானா பாடி டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சிஸ்டமே வந்து டெவலப் ஆயிட்டு வருது. நம்ம பெரியவங்க அளவுக்கு இப்போ நம்ம எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம உடம்பு பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரே அளவுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும். பட் குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் இன்னும் மெச்சூர் ஆகல. ஸோ நாம வந்து இந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அவங்களோட பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவல் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் லைஃப்ல பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலை வந்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு கண்டினியூஸா 4-5 hours அவங்க தூங்கிட்டாங்க, நம்ம ஃபீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா சடனா அவங்களோட பிளட் குளுக்கோஸ் வந்து குறையும், ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த நியூபார்ன் பீரியட்ல இதுவுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த டைம்
ஒரு லைட்டா அந்த ஒரு பிளட் சுகர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட மூளை வளர்ச்சியை அது பிற்காலத்துல பாதிக்குங்க. ஸோ அதனால எவ்ரி 2 hours ஒன்ஸ் நீங்க வந்து குழந்தைய எழுப்பி கண்டிப்பா ஃபீட் பண்ணியே ஆகணும். அண்ட் இனிஷியலா பாத்தீங்கன்னா மதருக்கு வரக்கூடிய மில்க் கொலஸ்ட்ரம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சீம்பால் அது பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். நம்ம இனிஷியலா வரக்கூடிய அந்த இது பாத்தீங்கன்னா வெரி ஒரு 15 ml 20 ml அந்த அளவுக்கு தான் இருக்கும் மேக்சிமம். பின்னாடி வந்து நிறைய வரும். அந்த அளவு அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. அந்த கம்மியான அளவே குழந்தைக்கு போதுமான அளவா தான் இருக்கும். அது ரொம்ப திக்கா இருக்கும், நல்ல எல்லோவிஷா இருக்கும். அது அவங்க ஃபீட் பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்கோனியம்னு சொல்லுவோம், மோஷன், குழந்தையோட ஃபர்ஸ்ட் மோஷன், அதை வந்து ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த கொலஸ்ட்ரம்க்கு இருக்கு. ஸோ அந்த அளவு கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பால் பத்தலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கு, பால் பத்தலையோ அப்படின்னு ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்டயோ இல்லை பீடியாட்ரிஷியன் கிட்டயோ இம்மீடியட்டா அதை வந்து இன்டிமேட் பண்ணி அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நிஜமாவே பால் கம்மியா தான் இருக்கு அப்படிங்கும் போது ஃபார்முலா இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. இல்ல இது எப்பவும் வரக்கூடிய அந்த குவான்டிட்டி உங்களுக்கு அது வந்து கம்மியா இருக்கிற மாதிரி பர்சீவ் பண்றீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் மில்க் அப்படின்னு சொன்னதுனால அதை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இனிஷியலா ஒரு 3 to 4 days வரக்கூடிய மில்க் வந்து கொலஸ்ட்ரம், அதுக்கப்புறம் வருது டிரான்சிஷன் மில்க், அதுக்கப்புறம் வருது மெச்சூர் மில்க்குங்க. ஸோ இந்த 3-4 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டிராஸ்டிக்கா மதரோட மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மெச்சூர் மில்க்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுல வந்து 2 வகையா பிரிக்கலாம். அதாவது குழந்தை அம்மா கிட்ட சக் பண்ண ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் மில்க் பேரு ஃபோர் மில்க்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடைசியா வர்றது ஹைண்ட் மில்க்குங்க. இப்ப எப்படி நம்ம ஒரு வாழை இலையை விரிச்சு வச்சுட்டு அதுல வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி எடுத்து குடிச்சு நம்ம தாகத்தை தணிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட் ரிச்சா இருக்கிற நம்ம அரிசி சாதம் பருப்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக ரசம் சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு ஃபுல்லான ஃபீலிங் கிடைக்கிறதுக்காக ஒரு ஃபேட் அண்ட் புரோட்டீன் ரிச்சான தயிர் சாப்பிட்றோம். ஸோ அதே மாதிரிதான் மதரோட மில்க்குமே இந்த ஃபோர் மில்க்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது நிறைய தண்ணியும் கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் இருக்கும். அண்ட் பின்னாடி வர அந்த மில்க் ஹைண்ட் மில்க்ல பாத்தீங்கன்னா நிறையவே ஃபேட் இருக்கும். ஸோ அந்த இனிஷியலா அவங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட தாகம் அடங்கிடும். அண்ட் அப்படியே குடிச்சிட்டே வரும்போது கடைசியில அவங்க அந்த 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 ஒரு சைடு மதரோட ஒரு சைட்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க குடிச்சு முடிக்கும் போது அவங்களுக்கு அந்த பசியும் அடங்கிடும். அந்த ஒரு ஃபுல்லான ஃபீலிங், அந்த சட்டைட்டி அப்படிங்கறது அந்த ஹைண்ட் மில்க் குடிக்கும் போது வரும். மதரோட பிரெஸ்ட் மில்க்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜர் காம்பசிஷன் தண்ணி தாங்க. ஸோ நீங்க வந்து 6 மாசம் முடிகிற வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா போதும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தண்ணி கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஈவன் வெயில் காலமா இருந்தா கூட குழந்தைக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது தாய்ப்பால்ல இருந்தே கிடைச்சிடும். அதே மாதிரி அந்த 6 months அப்புறம் பாத்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணணும். பட் கூடவே வந்து மற்ற ஃபீடையும் நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 6 months பீரியட்ல எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தேன் வைக்கிறேன், சக்கரை தண்ணி வைக்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே கண்டிப்பா பண்ணக்கூடாது. தேன் அப்படிங்கும்போது கண்டிப்பா 1 வயசுக்கு கீழே எந்த குழந்தைக்குமே தேனுங்கிறது கொடுக்க கூடாது. இந்த ப்ரீலாக்டியல் ஃபீட் இது கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட் அதை வந்து அவங்க நாக்குல இதான் ஆகும்போது அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க வந்து அவ்வளோ அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் டிலே ஆகும். இன்கேஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிரெஸ்ட் ஃபீடிங் எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, மதருக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்ல குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையோ டைரக்டா குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கும்போது எதர் அவங்க வந்து பிரெஸ்ட் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி குழந்தைக்கு டைரக்டா எடுத்துக்க முடியலங்கிற பட்சத்துல சங்கடை இல்ல அப்படின்னா ஒரு கப்ல வந்து ஃபீட் பண்ணலாம். பட் பாட்டில் ஃபீடிங் கண்டிப்பா கூடாதுங்க.
பட் குழந்தைக்கு எந்த விதத்துலயுமே ஃபீடே பண்ண முடியாது, அவங்க ஐசியூல இருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்காக மதர் வந்து மில்க் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம விடக்கூடாது. மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி இதர் வந்து ஒரு அங்க மில்க் பேங்க் ஏதாவது இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல, இல்ல வேற எங்கேயாவது டொனேட் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா பெட்டர் நீங்க டொனேட் பண்ணிடுங்க. இல்லங்கிற பட்சத்துல நீங்க வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து சீக்கிரமா அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ ஈஸியா இருக்கும் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. நீங்க டிலே பண்ணும்போது அந்த பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷனே வந்து அவ்வளோ ஈஸியா ஸ்டார்ட் வராதுங்க. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ பிரெஸ்ட் எம்டி பண்றோமோ அவ்வளோ சிக்னல் வந்து பிரெயினுக்கு போகும். ஓகே, இப்போ வந்து அவங்க எம்டி பண்ணிட்டாங்க, தேவை இருக்கு, அதனால இன்னும் பிரெஸ்ட் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு பிரெயின் கிட்ட இருந்து சிக்னல் வந்து போகும். ஸோ பிரெஸ்ட் மில்க் பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நீங்க ஏர்லியரா இங்க வந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதுல வந்து ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தா கூட சீக்கிரமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு லாக்டேஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுங்க. பிகாஸ் அது டிலே ஆக அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகி அப்படியே ஒரு பாயிண்ட்ல வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன் பார்த்தோம். ஸோ ப்ராப்பரான கிளாத்திங் போட்டு விடணும்னு பார்த்தோம். அடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபீடிங் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து இந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவங்களோட யூரின் மோஷன். மெஜாரிட்டி ஆஃப் த பேபிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லேயே அவங்க யூரின் அண்ட் மோஷன் ரெண்டுமே பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் மேக்ஸிமம் ஒரு 48 ஹவர்ஸ் இருக்கும், ஒரு 1 or 2% 48 ஹவர்ஸ்க்குள்ள பாஸ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் அது அந்த பீரியடை விட தாண்டிடுச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதை நம்ம எவாலுவேட் பண்ணணும். அண்ட் மெக்கோனியம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மோஷன். அதனால திக்கா இருக்கு, பிளாக்கிஷா இருக்கும், திக்கா இருக்கும், ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும். அது வந்து இந்த மோஷன் பாஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் அந்த குழந்தைங்களோட அந்த இன்டெஸ்டைனோட மூவ்மெண்ட் பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த இனிஷியல் டேஸ்ல வரக்கூடிய ஜாண்டிஸ் வருமா, எவ்வளவு அதிகமா வரும் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணக்கூடிய அந்த மோஷன் வந்து சீக்கிரம் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை பருவத்துல வரக்கூடிய அந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வராது, ரொம்ப மைல்டா வந்துட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்கேஸ் வேற எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல. பட் இந்த மெக்கோனியம் பாஸ் பண்றதே லேட் ஆச்சுன்னா இதுவுமே ஒரு ஃபேக்டரா ஆட் ஆயிக்கும், அவங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு அந்த ஜாண்டிஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மெக்கோனியம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டரா வந்து அந்த கொலஸ்ட்ரம், அதாவது சீம்பால் கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ நீங்க பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அந்த மெக்கோனியம் பாஸ் பண்ணிடுவாங்க, இந்த மோஷன் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த ஜாண்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகளுமே கம்மி. அடுத்தது இனிஷியலா பாத்தீங்கன்னா அவங்க யூரின் போற ஃப்ரீக்வன்சி கம்மியா தான் இருக்கும், ஒரு நாளுக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி தான் போவாங்க. போக போக அது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10-12 டைம்ஸ் கூட யூரின் போவாங்க. எந்த அளவுக்கு அவங்க ஃபீட் எடுத்துக்கிறாங்களோ, ஒவ்வொரு தடவை ஃபீட் எடுத்துக்கும் போதுமே யூரின் போவாங்க. ஒரு சில குழந்தைங்க ஒவ்வொரு ஃபீடுக்குமே மோஷனும் பாஸ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஃபீடுக்கு அப்புறமே கூட ஒரு மோஷன் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நார்மலான ஒரு விஷயம் தான். அண்ட் இனிஷியலா போற அந்த ஒரு பிளாக் கலர் மோஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் கலர் மாறிட்டே வரும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் இல்ல எல்லோஷா வந்து மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி தான் போகும். ஸோ அதுக்குமே நீங்க வந்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இனிஷியலா மட்டும்தான் அந்த பிளாக் கலர் ஸ்டூல் நார்மல். அதுக்கப்புறம் எப்போ வந்து மோஷன் வந்து பிளாக்கா போனாலுமே அது நார்மல் இல்லை, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி யாருமே அந்த பிளாக் கலர் மோஷன் அன்லெஸ் ஒரு சில அயன் டானிக்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி, இல்ல ரொம்ப கலர்டு ஃப்ரூட்ஸ்
பீட்ரூட் அந்த மாதிரி ஏதோ எடுத்துக்கிறீங்களோ தவிர, மற்ற சமயம் எப்போ நீங்க வந்து மோஷன் வந்து பிளாக்கா போனாலும் கண்டிப்பா அது வந்து ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம் தான். உடனே டாக்டர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர், குழந்தைங்களோட ஸ்கின் கேர் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களோட பிறக்கும் போது அவங்க உடம்புல ஒரு ஒயிட்டிஷா ஒரு கிரீமியா ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அது பேர் வந்து வெர்னிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து குழந்தை அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு சுத்தி தண்ணி இருக்கிறதுனால, அதனால அவங்க ஸ்கின் எதுவும் பெருசா அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இந்த இந்த வெர்னிக்ஸ். இது பிறந்தக்கு அப்புறமே கூட அதோட ரோல் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பிறந்தக்கு அப்புறம் அது ஒயிட்டா இருக்கே அதெல்லாம் தொடச்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ண வேணாம். ஜஸ்ட் அவங்க உடம்புல இருக்கிற ஈரத்தை மட்டும் தொடச்சி கொடுப்பாங்க, அதுவே போதும். அது ஒரு 1 or 2 daysல அந்த கிரீமி சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஸோ இது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, wound ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னும் நிறையவே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ இந்த வெர்னிக்ஸ்ங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான், இயற்கையா அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இத இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து உலக சுகாதார மையம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு குழந்தைய குளிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு கம்யூனிட்டியில், அவங்க இருக்கிற ரீஜன்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேலே குளிக்க வச்சிடணும், குளிக்க வைக்காம ஒரு நாளும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஆவது நீங்க குளிக்க வைக்காம இருங்க, 6 ஹவர்ஸ்க்கு மேல குளிக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வெர்னிக்ஸோட ரோல் வந்து நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ குளிக்க வைக்கிறது அப்படிங்கும்போது நீங்க வந்து ரெகுலர் டெய்லி வந்து பாத் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது ஃபுல் டேர்ம் நார்மல் பேபி, அவங்க நார்மல் வெயிட்ல ஃபுல் டேர்ம்ல பிறந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் குளிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லியும் குளிக்க வைக்கலாம். இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 1 வீக் 1 வீக் இல்ல 10 டேஸ்க்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க வச்சுட்டு ஆல்டர்னேட் டேஸ்ல ஜஸ்ட் உடம்ப தொடச்சு மட்டும் விடலாம். அப்படி நீங்க குளிக்க வைக்கும் போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப் பாத்தீங்கன்னா அதோட பிஹெச் வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. பிஹெச் 5.5 அந்த ரேஞ்ச்ல இருக்கிற சோப்ஸ் மட்டுமே குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு பெஸ்ட். ஒரு சில குழந்தைங்க பேபி சோப்ஸ் வந்து இருக்கு, பட் அதோட பிஹெச் வந்து இந்த ஐடியல் ரேஞ்ச் கூட இல்லை. ஸோ நீங்க வந்து அந்த கவர்ல வந்து பார்க்கும்போது பிஹெச் 5.5 அந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும் அந்த சோப்ஸை யூஸ் பண்ணுங்க. பட் அது வேண்டாம், நான் வந்து ட்ரெடிஷ்னலா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு, மஞ்சள் அந்த மாதிரிலாம் நீங்க வந்து தடவுறீங்க அப்படிங்கும்போது குழந்தையோட ஸ்கின்னை வந்து அது ரொம்பவே இரிட்டேட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து 1 year வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த நியூ பார்ன் பீரியட்லயாவது அந்த கடலை மாவு மாதிரியான ஐட்டம்ஸை வந்து இந்த ஒரு 1 month நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அடுத்தது ஆயில் மசாஜ் வந்து கொடுக்கலாம். வின்டர் சீசனா இருக்கும் பட்சத்துல குளிக்க வச்சதுக்கு அப்புறம் ஆயில் மசாஜ் கொடுக்கலாம். சம்மர் சீசன்னா வந்து குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கலாங்க. அது ஆயில் மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய், பியோர் கோகோனட் ஆயில் இல்ல நல்லெண்ணெய், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், பாதாம் எண்ணெய் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மசாஜ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செட் ஆஃப் இதே இருக்குங்க, அட்வான்டேஜஸே நிறைய இருக்கு. மதர் அண்ட் பேபிக்கான பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைக்கான அந்த சென்சரி டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்குமே அது வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு நீங்க பேபி பாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம்னாலும் நீங்க விட்டுறலாம். பட் நீங்க பவுடர் வந்து குழந்தைக்கு போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் இல்லை. பிகாஸ் அதுல பாத்தீங்கன்னா நிறைய அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம எவ்வளவுதான் நம்ம கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணாலுமே அந்த குழந்தைங்க இன்ஹேல் பண்ணிடுவாங்க.
அவங்க சுவாச குழாக்குள்ள போச்சு, லங்ஸ்குள்ள எல்லாம் போயிடுச்சுங்க போது அது பிற்காலத்துல நிறைய சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு இப்ப நிறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டால்க் இல்லாத பவுடரா சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையுமே கையில கொஞ்சமா போட்டுட்டு கையில ரெண்டையும் ரப் பண்ணிட்டு குழந்தைங்க மேல அங்கங்க மட்டும் டேப் பண்ணி விடுங்க. அண்ட் முக்கியமா அவங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணக்கூடாது, அவங்களோட ஜெனிட்டல் ஏரியால அப்ளை பண்ணக்கூடாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு, அதாவது அம்பிளிக்கல் கார்டு கேர் எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்னு பாக்கலாங்க. இந்த நச்சுக்கொடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா அதுக்கான ஆயின்மெண்டோ வேற ஏதோ வச்சு நீங்க கிளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்த நீங்க வந்து சுத்தமா வச்சுட்டு நீங்க வந்து அந்த ட்ரையா வச்சுட்டு இருந்தாவே போதும். ரெகுலரா உங்களுக்கு பாத் பண்ணும்போது குளிக்க வைக்கும் போது நீங்க அந்த இடத்த எப்படி சுத்தம் பண்ணுவீங்களோ அப்படியே சுத்தம் பண்ணி ஃப்ரீயா விட்டுடலாம். அதுக்கான தனியா எந்த மருந்துமே அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது தானாவே காஞ்சு 1 வாரம் to 10 நாள்ல அது தன்னாலே விழுந்துரும். பட் அது வரைக்கும் நீங்க வந்து குளிக்க வைக்கும் போது எக்ஸ்ட்ரா கேர் என்னன்னா ரொம்ப நேரம் அது வந்து தண்ணியில ஊறாம நீங்க பாத்துக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா அவங்க டயப்பர்லாம் நீங்க போட்டு விடும்போது அது மேல நீங்க உரசாம அது தொப்புள வந்து கவர் பண்ணாம பாத்துக்கோங்க. கீழே தொப்புளுக்கு கீழே தான் அந்த டயப்பர் வந்து நீங்க போடுற மாதிரி இது பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க நிறைய தடவை அந்த வார்டுல எல்லாம் ரவுண்ட்ஸ் போகும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா, ஏன்னா டைப்பர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட சைஸோட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃபுல்லா போட்டு வைக்கிற பெட்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாவே போட்டு கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த யூரின் போறாங்க இல்ல மோஷன் ஏதாவது போறாங்கன்னா அது அப்படியே போய் அந்த தொப்புள் கொடியிலுமே போய் ஊறி அது சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துருங்க. ஸோ அந்த டயப்பர் போடும்போது கண்டிப்பா இந்த ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதை தொப்புள் கொடிக்கு கீழே தான் அந்த ஃபுல்லா போட்டு கவர் பண்ணும். தொப்புள் கொடி அந்த டயப்பருக்குள்ள போகக்கூடாது. அடுத்தது ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா ரேஷஸ், டைப்பர் ஏரியால வந்து ரேஷஸ் வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபுல் டே வந்து டைப்பர் போட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரமாவது டைப்பர் ஃப்ரீ பீரியட் வந்து விடணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இனிஷியலா பாத்தீங்கன்னா ரொம்ப மோஷன் போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த மோஷனுமே ரொம்ப திக்கா தான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளீன் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் டைப்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து ஒவ்வொரு தடவை மோஷன் போகும்போதும் அது உடனே இது பண்ணிங்க. யூரின் போகும்போதுமே இனிஷியல் டேஸ்ல உடனே கூட மாத்துறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்க மாத்துறது நல்லது. ஸோ ரேஷஸ் வந்து வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் ரெட்டிஷா நீங்க நோட்டீஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணலாம் இனிஷியலா. அப்படி இல்லைன்னா டைப்பர் க்ரீம்ஸ் வந்து நிறையவே இருக்கு. உங்க டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு போடுங்க. அண்ட் வாஷ் பண்ணக்கப்புறம் மோஷன் எல்லாம் வாஷ் பண்ணக்கப்புறம் திரும்ப வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் அந்த மோஷன் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக ஒயிட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பால்ஸ் செஞ்சு காட்டன் வந்து தனியா எடுத்து தண்ணியில முக்கி ஜஸ்ட் ஒத்தி ஒத்தி எடுத்தீங்கன்னாவே அந்த ரேஷஸ் ரொம்ப அதிகமாகாம இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபார்முலா கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஃபார்முலால எந்த அளவுக்கு எந்த ப்ரொபோர்ஷனேட்ல வந்து நீங்க கொடுக்கணுங்கிறத அந்த இதுலயே போட்டிருப்பாங்க. முக்கால்வாசி பாத்தீங்கன்னா ஒரு 30 ml வாட்டர்ல 1 ஸ்கூப் வந்து கலக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல தான் நீங்க வந்து கலந்து கொடுக்கணும் ஃபார்முலா சப்போஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது. ஏன்னா அது கலர்க்கி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பெரியவங்க சொல்லுவாங்க இது ரொம்ப திக்கா இருக்கு, குழந்தை வந்து டைஜஸ்ட் பண்ண கஷ்டப்படுவாங்க, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா இந்த தப்பை வந்து பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா குழந்தைக்கு வேணுங்கிற நியூட்ரிஷன் வந்து போய் சேராது. ஜஸ்ட் தண்ணியை வச்சு மட்டும்தான் நீங்க அவங்களோட வயிற்ற நிரப்புறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்காது. ஸோ என்ன நீங்க வந்து குழந்தைக்கு கொடுத்தாலும் அதோட இதுல வந்து நீங்க படிச்சு பார்க்கணும் எந்த ப்ரொபோர்ஷன்ல நீங்க வந்து தண்ணி கலந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஃபார்முலா நீங்க கொடுக்கும்போது எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட நீடை பொறுத்து தான். நீங்க ஃபர்ஸ்ட் 1 ஸ்கூப் வச்சு கொடுத்து பாக்குறீங்க, ஃபுல்லா குடிச்சிடறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் 1.5 ஸ்கூப்
வச்சு கலந்து கொடுங்க. ஸோ அதை அவங்களால குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அடுத்தது 2 ஸ்கூப்ஸ். ஸோ அது வந்து நீங்க குழந்தை எவ்வளவு குடிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இந்த மாதிரி பிக்ஸ்டுன்னு எதுவும் இல்லை, ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் குடிக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ மதர் ஃபீட் அண்ட் ஃபார்முலா ஃபீட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மதர் ஃபீடை கொடுத்துட்டு மிச்சத்துக்கு மட்டும் ஃபார்முலா கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபார்முலா ஆர் மதர் ஃபீட் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்குறீங்கும் போது நீங்க கண்டிப்பா பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பின்னாடி நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்க்கு வந்துடும். இந்த பாட்டில பாத்தீங்கன்னா அதோட ஃப்ளோ ரொம்ப ஈஸியா இருக்கும், அவங்க பெருசா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. பட் மதர் கிட்ட குடிக்கும்போது அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் சப் பண்ணணும். ஸோ பாட்டில ஈஸியா குடிச்சு பழகிட்டாங்கன்னா அவங்க வந்து மதர் கிட்ட திரும்ப டைரக்டா ஃபீட் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்க சீக்கிரமா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திரும்ப வந்து அந்த பாட்டில மறக்க வச்சு மதர் கிட்ட இருந்து ஃபீட் எடுக்க வைக்கணும். ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. அண்ட் வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் அப்போ குழந்தை பிறந்த உடனே பாத்தீங்கன்னா தொடையில வந்து விட்டமின் கே இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. விட்டமின் கே ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த விட்டமின் கே டெஃபிஷியன்சி வந்து வரதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. நம்ம உடம்புல விட்டமின் கே எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஒரு சில பாக்டீரியாஸ்னால தான் அந்த விட்டமின் கே ப்ரொடியூஸ் ஆகுது. பட் குழந்தைங்களுக்கு அது இன்னும் டெவலப் ஆயிருக்காது, அந்த பாக்டீரியா வந்து இன்னும் காலனைஸ் ஆயிருக்காது. ஸோ அது வரைக்கும் அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க முடியாதுங்கிறதுனால நம்ம பறக்கும் போதே அந்த இன்ஜெக்ஷன் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுத்துடுறோம். அண்ட் இந்த மதர் கூட இந்த ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட்ல எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாவே அந்த பாக்டீரியல் காலனைசேஷன் சீக்கிரமாவே நடந்துரும். அண்ட் அவங்களுக்கு அந்த விட்டமின் கே உடம்புலேயே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வேக்சின் பார்க்கும்போது ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் கொடுப்பாங்க, ஓரல் போலியோ வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஸ்கின்ல வந்து இடது கை அதில் பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சின் வந்து கொடுப்பாங்க, தோல் ஊசி. ஸோ இது வந்து வேக்சினேஷனுங்க. அண்ட் பிளட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிளட் குரூப்பிங் வந்து பண்ணுவாங்க. அண்ட் தைராய்டு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது நம்ம ஏன் இந்த தைராய்டு டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம். பிளஸ் இது சப்போஸ் தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா நம்ம ஃப்ரம் டே 1 அதை நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே வந்து நம்ம ஈஸியா தடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு டேப்லெட் கொடுத்தா போதும், டெய்லியும் வந்து கொடுத்தாங்கன்னாவே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இதாயிடும். சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்காம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க மூளை வளர்ச்சி பாதிக்கும், உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுரும். ஸோ அதனால இது வந்து கண்டிப்பா இந்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. இதை தவிர ஹியரிங் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இந்த ஹியரிங் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதை தவிர இது இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பேனல் டெஸ்ட் இருக்கு. அது வந்து ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் வேரி ஆகும், எல்லா இடத்துலயுமே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட உச்சி, அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலா எந்த ஒரு விஷயமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது சாஃப்டா இருக்கும் அந்த இடம், நீங்க அதுக்காக கை வச்சு அடிக்கடி வச்சு பார்க்க வேண்டாம். அண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம வந்து பாத்துக்கணும், எங்கேயும் இடிச்சிடாம அந்த மாதிரி கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தவிர தனியா நம்ம அதுக்கான கேர் எதுவும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது குழந்தை வந்து ஒரு வயசு ஆகும்போது அந்த உச்சி அப்படியே க்ளோஸ் ஆயிடுங்க. அண்ட் குழந்தை பிறக்கும் போது அதாவது வெஜைனா வழியா வரும்போது தாயோட அந்த பர்த் கெனால் மூலமா அவங்க வந்து குழந்தை வெளியே வரும்போது அந்த ப்ரெஷர் மூலமா அவங்க அந்த ஸ்கேல்ப்ல வந்து கொஞ்சம் நீர் வந்து சேர்ந்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களோட ஷேப், தலையோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பிறக்கும் போது. பட் அதுக்குமே நீங்க வந்து பெருசா இது பண்ணிக்க வேண்டாம், அது வந்து ஈஸியா மோல்ட் ஆயிடும். நம்ம பேபியோட தலையோட ஷேப் வந்து ஈஸியா மோல்ட் ஆயிடும். அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷனுமே வந்து சரியாயிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த பர்த் அந்த ப்ராசஸ்ல இன்கேஸ் ஒரு அசிஸ்டட் டெலிவரி பண்றாங்க, ஃபோர்செப்ஸ் அந்த மாதிரி ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அவங்கள வந்து எடுக்கிறாங்கும் போது ஒரு சில டைம் அந்த இடத்துல ரத்தம் போத்த மாதிரி ஆயிடும். ஸோ அதுவுமே நீங்க எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாவே அது வந்து கிளியர் ஆயிட்டு வரும்.
நீங்க அதுல கை வச்சு வச்சு அழுத்தி இது என்னோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுத்தி அழுத்தி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பிளட் செல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகும்போது ஜாண்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா வரும். ஸோ நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப தலையில இது தேவையில்லாம எதுவும் கை வச்சு அழுத்தி பார்க்க வேண்டாம். இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அண்ட் ஒரு சில குழந்தைங்களுக்கு உடம்புல வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஹேர் இருக்கும், முடி வந்து அதிகமா இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து லானுகோன்னு சொல்லுவோம், லானுகோ ஹேர்ன்னு சொல்லிட்டு. இதுவுமே வந்து ரொம்ப இப்படி குட்டி குட்டி மைன்யூட்டா இருக்கும் அந்த ஹேர். அதுவுமே குழந்தை வளர வளர அதெல்லாம் விழுந்துரும். ஸோ அதுக்காக நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில குழந்தைங்களுக்கு தலையில நார்மலா இருக்க வேண்டிய ஹேரே வந்து கம்மியா தான் இருக்கும், பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி கூட இருக்கும். பட் அதுக்குமே நீங்க வந்து வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து போக போக அந்த முடி வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நார்மலா இருக்கக்கூடிய இந்த விஷயங்க, அந்த ஹேர் அந்த ஒயிட்டா கிரீமியா இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஸ்கின்ல, இது எல்லாமே வந்து நார்மலான ஒரு விஷயம் தாங்க. ஜாண்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நியூ பார்ன்ல இருக்க பீரியட்ல வரக்கூடிய ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது வேற. பெரியவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நியூ பார்ன் பீரியட், அது பிறந்த உடனே இருக்கக்கூடிய அந்த டைம், அந்த 28 டேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த டைம்ல வரக்கூடிய ஜாண்டிஸ் வேற, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜாண்டிஸ் வேற. இது வந்து இன்ஃபெக்ஷனால வரக்கூடிய ஜாண்டிஸ் இல்லை. இது வந்து ஒரு பர்டிகுலர் அளவு வரைக்குமே நார்மல் தான். நம்ம அதுக்காக ஸ்பெஷலா எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் வெயில்ல கூட காமிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க காமிச்சாலும் சரி காமிக்கலனாலும் சரி அந்த ஜாண்டிஸ் ஒரு அளவுக்கு மேல அப்படியே தானாவே குறைஞ்சு நார்மல் ஆயிடும். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஜாண்டிஸோட லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்க டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு சப்போஸ் அது ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு 2 டேஸ்ல திரும்ப வந்து டெஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்றத அந்த டைம்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஸோ ஆல்மோஸ்ட் நியூ பார்ன் பீரியட்ல வரக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி வந்து பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் இருக்கிற டவுட்ஸ், ஏன்னா நிறைய டவுட்ஸ் வந்து பப்ளிக்ல இருந்து தாய்ப்பால் சுரக்கல நிறைய விஷயங்கள் எனக்கே பர்சனலா கால் பண்ணி கேட்கறதுனால இந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வந்து இன்னொரு டாபிக் நீங்க கவர் பண்ணல, ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு டேட் கொடுத்து நம்ம அந்த டாபிக் கவர் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்மல் டெலிவரி இந்த மாதிரி விஷயத்த மட்டும் கவர் பண்ணிருக்கோம். சி செக்ஷன் இந்த மாதிரி கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்தா, ஏன்னா இங்க மேக்சிமம் இருக்கிற விஷயங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓப்பனா ஃப்ராங்கா பேசினா நார்மல் டெலிவரி ட்ரை பண்றதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சி செக்ஷனா மாறி போச்சுங்க சென்னைன்றது வந்து. ஆக்சுவலா வந்து நீங்க மெடிக்கல் டேர்ம்ல இருக்கீங்க, நான் சொல்ல வேண்டியதுலாம் இல்லை. ஆக்சுவலி மேக்சிமம் இந்த பெயினுக்கு பயந்துக்கிட்டு சி செக்ஷனா மாறிடுறாங்க. அதனால வர டிஸ்அட்வான்டேஜை யாரும் யோசிக்கிறது இல்லை, உடம்பு ப்ராப்ளம் எதுவுமே யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களை பராமரிக்கணும்ன்ற விஷயத்த மறந்து வேலை 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 வேலை. இப்போ டெலிவரி முடிச்சாங்கன்னா ஒரு 15 டேஸ்ல 20 டேஸ் போய் ஜாப் ஜாயின் பண்ணணும், இல்லை ப்ரொஃபஷனல பார்க்கணும், இல்லைன்னா வந்து ஜாப் போயிடும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலி வந்து சென்னை கலாச்சாரத்துல ரொம்ப 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 பின்னாடி இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா வந்து மணி மைண்டரா இருக்கிறாங்கன்றத வந்து சைல்டை எப்படி வளர்க்கணும், ஒரு குழந்தைய எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா, ஏன்னா மஞ்சா கமாலைன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆக்சுவலி வந்து இந்த குழந்தை பிறந்து ஒரு 28 டேஸ்ல வர மஞ்சா கமாலைய பார்க்காம நிறைய பேர் வந்து 3 மாசம் கழிச்சு பார்த்து ஐசியூ வரைக்கும் போன கேஸ் எல்லாம் கூட எனக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பேச்சு மூச்சு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட வந்து நீடில் போட்டு 1க்கு 4 ட்ரிப்ஸ் அது இதுன்னு போட்டு கண்ணுக்கு நிறைய பார்த்துருக்கேன். எதனாலன்னா அங்க இருந்து போன் பண்ணுவாங்க, சார் நான் இங்க இருக்கிறேன் சார், என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு எந்த டாக்டரை பாக்குறதுன்னு தெரியல, யார அப்ரோச் பண்றதுன்னு தெரியல, எனக்கு டெலிவரி முடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கு மஞ்சாக்கம்மான்றாங்க, நான் எங்க போய் அட்மிட் ஆகணும், அந்த அவேர்னஸ் கூட இல்ல பப்ளிக்ல. ஏன்னா வந்து நம்ம மணி மைண்டரா ஓடும் போது இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணும் போது ஆச்சு ஒரு சில விஷயம் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல வந்து கவி சௌமியா மேடமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களை இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா வந்து அவங்களதான் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோ பண்ணிக்கிட்டேன் இன்ஸ்டாகிராம் மூலியமா.
ரெண்டாவது உங்களை இன்ட்ரோ பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஆக்சுவலா மேடமும் லைன்ல இருக்காங்க. தேங்க்யூ ஓகே. மேடம். எஸ்ன்னு ஒரு ஐடி வந்திருக்கீங்க, மியூட் ஓபன் பண்ண சொல்லியிருந்தீங்க, கேளுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. அரவிந்த் சார். மேடம் பப்ளிக் கமெண்ட்ல இருந்து தாய்ப்பால் சுரக்கல, 2 மாசமா பேபி டெலிவரி ஆகி தாய்ப்பால் சுரக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்றது நேச்சுரலா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆக்சுவலா உமாதேவின்னு சொல்லி ஒரு மேடம். இது வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க. ஜஸ்ட் ஒரு வேர்ட்ல நம்ம சொல்லி முடிக்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நம்ம இது வந்து சொல்லி முடிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு நீங்க கேட்டதுக்காக ஒரு பிரீஃபா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் சுரக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். இனிஷியலா வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து கம்மியாயிருக்கா, இல்ல வந்து ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து அது வரது பிரஸ்ட் ஃபீட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ அப்படி ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எதனால அவங்களுக்கு வந்து சுரக்கல, இதர் அவங்க பொசிஷன் குழந்தை வச்சிருக்கிற பொசிஷன்ல வந்து ப்ராப்ளமா, அவங்க குழந்தை கரெக்டா சக் பண்ணல, அவங்க லேட்ச் குழந்தை வந்து மாறல வந்து கரெக்டா பிடிக்கணும், லேட்ச்னு சொல்லுவோம். அதுல ஏதாவது பிரச்சனையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எந்த ஸ்டெப்ல வந்து பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ இன் ஜென்ரலா வந்து கம்மியா இருக்கு, குழந்தை மத்ததெல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்க, பட் சஃபிஷியண்டா வந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் இருக்கு. அண்ட் இது ஒரு சில மாத்திரைகள்லாம் இருக்கு. பால்ல கலந்து குடிக்கிற மாதிரி ஒரு சில பவுடர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுங்கிறது, தாய்ப்பால் சுரப்புங்கிறது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி அது இப்ப வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நம்மள அறியாம நம்ம ஸ்கின்ல இருந்து நிறைய வாட்டர் லூஸ் ஆகும். ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும். பிளஸ் இதுங்க நைட் டைம் வந்து ஃபீட் பண்றது ரொம்பவே அவசியம். இந்த பிரஸ்ட் மில்க் சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா நைட்ல தான் நிறையவே செக்ரீட் ஆகும். ஸோ நீங்க பகல்ல எல்லாம் கொடுக்குறீங்க, இப்போ ஃபார்முலாவும் அதுவும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா நைட் டைம் வந்து நீங்க கண்டிப்பா பிரஸ்ட் மில்க் கொடுக்கணும். நீங்க கொடுத்தது போக தான் மீதி ஃபார்முலா கொடுக்கணும். பகல்ல தாய்ப்பால் கொடுத்துட்டு நைட் ஃபார்முலா கொடுத்தீங்க அப்படின்னா படிப்படியா தாய்ப்பால் வந்து குறைஞ்சு சுத்தமா இல்லாம போயிடும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தாங்க. நல்லா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், அண்ட் நைட் டைம் கண்டிப்பா ஃபீட் பண்ணணும். அண்ட் பத்தலையே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த ஒரு சில ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகும். பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுக்கான இந்த ஹார்மோன்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால இன்னுமே வந்து கம்மி தான் ஆகும். ஸோ என்னால் கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணிட்டு இந்த லாக்டேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட உங்க அசிஸ்டன்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. இது ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரிதான். நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து எமர்ஜென்சிக்கு போய் நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம். அதே மாதிரிதான் இதுவும் பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனை நீங்க வந்து உங்களுக்கு இதுங்க ஃபீல் பண்ணும்போது as soon as possible நீங்க லாக்டேஷன் எக்ஸ்பர்ட் கிட்ட உங்களோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லதுங்க. மேடம் இப்போ ஃபுட் வைஸ்ல எப்படி வந்து நம்ம ஃபுட் எடுக்கலாம் மில்க் சப்ளிமெண்ட்டுக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபுட் இல்லைன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூண்டு, வெந்தயம், வெந்தயக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ரெகுலரா இருக்கிறத விட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கணுங்க. இது வெந்தய கஞ்சி, வெந்தய களி அந்த மாதிரி எடுத்துக்கணும். பிளஸ் அந்த சதாவரின்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கேலாக்ட்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அந்த பவுடர் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது அந்த ஆயுர்வேதிக் இதுதாங்க. ஸோ அது குடிக்கும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பேலன்ஸ்டான ஒரு ஃபுட். முட்டை சாப்பிடுவாங்கன்னா முட்டை எடுத்துக்கலாம், டெய்லி ஒரு முட்டை எடுக்கணும். அண்ட் அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க அப்படின்னா வாரத்துல 2 தடவையாவது நான்வெஜ், அதுவும் மட்டன் எடுத்துக்கிறது, மட்டன் இல்ல ஃபிஷ் வந்து எடுத்துக்கிறது அட்வைசபிளுங்க. அண்ட் பால் குடிக்கணும், பால் குடிச்சாதான் கண்டிப்பா மில்க் செக்ரீட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. பட் அது குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற அந்த கால்சியம் அதெல்லாம் வந்து தேவையான அளவுக்கு கிடைக்கும். ஸோ பாலா குடிக்கலன்னா அந்த பன்னீர் அந்த மாதிரி கூட நிறைய எடுத்துக்கலாங்க. தேங்க்யூ.
ஆக்சுவலி நீங்க பேசும்போது ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இப்போ வந்து கேள்வி கேட்கறாங்க. ரேஷியஸ் வருது. இந்த டைப்பர் யூஸ் பண்றதுனால ரேஷியஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்ப நைட்ல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து சேஃப்டியா அன்சேஃப்டியா? ஆக்சுவலி வந்து 8 மணி நேரம் வந்து இப்ப பேபி வந்து நியூ பார்ன் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணலாமா? நம்ம தூங்குற டைம்ல ஆக்சுவலி யூஸ் பண்ணலாமா? ஏன்னா ரேஷியஸ் நிறைய வருதுன்றாங்க. ரெட் கலர்ல ரெட் கலர் ரவுண்ட் ரவுண்டா இருக்குன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா. ரேஷஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீக்வெண்டா நீங்க டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதிகம் வராதுங்க. ஏன்னா நியூபார்ன் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது. ஸோ நீங்க அடிக்கடி சேஞ்ச் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அதுல இருக்கிற மாதிரி விடக்கூடாது. நைட் நம்ம தூங்குறோம் அப்படிங்கறதுனால ஒரு ஸ்ட்ரெச்சுக்கா ஒரு 5-6 ஹவர்ஸ்லாம் விடக்கூடாதுங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் மாத்தி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு பகல் டைம்ல டைப்பர் இல்லாம இருக்க பாருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு, டைப்பர் ரேஷஸ் கிரீம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு தடவையுமே அது டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணிட்டு நீங்க போட்டுக்கிறது பரவாயில்ல, அது கிளியர் ஆகிற வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அது வராம இருக்கிறதுக்கு நீங்க அந்த டைம் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வேற என்ன டவுட்? நிறைய டவுட் கேட்கறாங்க. ஆக்சுவலி சப்ஜெக்ட் ஓரியன்டா கேட்டா நம்ம மெசேஜ் பாஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம கொஸ்டின்ஸ் இருந்துட்டு அப்படின்னா கேளுங்க. நியூ பார்ன் பேபிக்கு இப்போ வந்து தலை குளிக்க வைக்கிறது எத்தனை டேஸ் ஒன்ஸ் குளிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் கேட்கறாங்க. அது மட்டும் முடிச்சுக்கலாம். அது ஃப்ரம் டே 1ல இருந்தே குளிக்க வைக்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல குளிக்க வச்சுதான் அனுப்புறாங்க. அவங்களே பாத்தீங்கன்னா தலை குளிக்க வச்சுதான் அனுப்புவாங்க. அது ஒண்ணும் இதுல. பட் என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த தலை தான் அவங்களுக்கு மெயின் ஏரியா. அவங்க பாடி ஹீட் வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு இடம். பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு அந்த தலை அளவு வந்து இந்த சர்ஃபஸ் ஏரியாங்கிறது ஜாஸ்தி. ஸோ டக்குன்னு அதுவும் இல்லாம அவங்களோட அந்த இதெல்லாம் மூடலை இல்லையா, அந்த குச்சி குழியெல்லாம் இருக்கிறதுனால டக்குன்னு அவங்க உடம்புல இருந்து ஹீட் வெளியேறிடும். ஸோ நம்ம கடைசியா தான் தலைக்கு ஊத்தணும். அண்ட் ஊத்தி நீங்க வெளியே எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் தலையை தான் தவட்டி விடணும். ஈரத்தலையோட ரொம்ப நேரம் குழந்தைய வச்சுக்க கூடாது. அது மட்டும் நீங்க பாத்துக்கணும். அம்மாக்கு சளி பிடிக்குது அப்படின்னா பேபிக்கு வந்து மில்க் சப்ளிமெண்ட் கொடுக்கலாமா? தாராளமா மதர் வந்து ஃபீட் பண்ணலாங்க. அப்படி ஃபீட் பண்றதுனால குழந்தைக்கு நல்லதுதான் நடக்கும். பிகாஸ் அந்த கிருமிக்கு அகேன்ஸ்டா மதர் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கான எதிர்ப்பு சக்தி மதர் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அந்த தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு போய் சேரும். ஸோ கண்டிப்பா அந்த டைம் பிரஸ்ட் ஃபீட் பண்றதுங்கிறது அட்வைசபிள். பட் என்ன நீங்க கவனத்தை வச்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைய வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபீட் பண்ற டைமை தவிர ரொம்ப பக்கத்துல வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது கையை வந்து சுத்தம் பண்ணிட்டு எதாவது சானிடைசரோ இல்லை கை கழுவிட்டோ நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா மோர் தென் 1 hour நீங்க கிளாஸ் கொடுத்து இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ். ஃபியூச்சர்ல வந்து மேடம் வந்து இதுக்கு ரிலேட்டடா வந்து நிறைய சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்த வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்றோம், டாக்டர்ஸ் பேசுறாங்கன்ற விஷயத்த வந்து நிறைய பேருக்கு பப்ளிக்ல நீங்க ஷேர் பண்ணும்போது தான் நம்ம செய்யற சர்வீஸ் வந்து எல்லாராலையுமே போய் சேரும். ஒரு சர்க்கிள்ல இருக்கக்கூடாது, அந்த சர்க்கிள்ல வந்து பிரேக் பண்ணணும். சொசைட்டில எடுத்துட்டு போய் இந்த விஷயத்த சேர்த்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியும். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.